வணக்கம். இந்த வீடியோவில் குஜராத் மாநிலத்தில் உள்ள அம்பாஜி கோவில், அம்பாஜி மூலவர் உள்ள கப்பர் கோவில், காமாட்சி அம்மன் கோவில், ஜெயின் மந்திர், அப்புறம் கோட்டேஸ்வர் மகாதேவி டெம்பிள், இந்த எல்லா இடத்துக்கும் எப்படி போகலாம் என்பதை விரிவாக பார்க்கலாம் வாங்க. இந்த இடங்களுக்கு போகிறதுக்கு நியர் ரயில்வே ஸ்டேஷன் அபு ரோடு ரயில்வே ஸ்டேஷன். டெல்லி டு அகமதாபாத் போகிற வழியில் இந்த ஸ்டேஷன் இருக்குது. இது பெரிய மெயின் ஸ்டேஷன். இந்த ஸ்டேஷன் வந்து ராஜஸ்தானில் இருக்குது, ஆனால் குஜராத்துக்கு பார்டரில் இந்த ஸ்டேஷன் இருக்குது. அபு ரோடு ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து மவுண்ட் அபு வந்து 30 கிலோமீட்டரில் டிஸ்டன்ஸில் இருக்குது. அங்கே எல்லாத்தையும் டூரிஸ்ட் பிளேஸ்னால் பார்த்துட்டு நெக்ஸ்ட் டே குஜராத் மாநிலத்தில் இருக்கிற அம்பாஜி கோயில், அதை சுற்றி உள்ள எல்லா கோயிலையும் பார்க்குறதுக்கு இங்கேருந்து ஒரு டாக்ஸி புக் பண்ணிவிட்டு போனோம். அப்ரோட் ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து நிறையா ஷேர் டாக்ஸி, அதுக்கப்புறம் டாக்ஸியும் வந்து கம்மியான ரேட்டில் கிடைக்கிது. ப்ரைவேட் பஸ்ஸும் போகுது அம்பாஜி கோவிலுக்கு. 5 to 6 ஹவர்ஸில் எல்லா இடத்தையும் இவங்க சுற்றி காமிச்சிடுறாங்க. ஃபஸ்ட்டு கப்பர் ஹில்லில் உள்ள சக்தி பீடத்தில் ஒன்றான அம்பாவின் மூல இருப்பிடத்தை பார்க்கலாம். இந்த கோயிலுக்கு படிக்கட்டு வழியாக போகணுன்னா 999 படிக்கட்டு இருக்குது. ரோப்வே ஃபெசிலிட்டியும் இருக்குது. நாங்கள் ரோப்வேயில் தான் போனோம். ரோப்வே கட்டணம் 120 rupees per person. ரோப்வே ஃபெசிலிட்டிஸ் ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. கூட்டம் அதிகமாக இருந்தால் கூட எக்ஸலேட்டர் மாதிரி அப்படியே கண்டினியூஸாக போய்கிட்டே இருக்குது. அதனால் சீக்கிரம் தரிசனம் பண்ணிட்டு வந்துடலாம். இங்கே சுற்று வட்டாரத்தில் இருக்கிறவங்க எல்லாருமே இந்த கோயிலுக்கு அடிக்கடி வந்துட்டு போகிறாங்க. ரோப்வேயில் போகிறப்ப ஆரவல்லி காட்டோட அழகு, அப்புறம் அம்பாஜி நகரம் ஃபுல்லாக பார்க்கலாம். இங்கேருந்து அம்பாஜி கோவிலையும் இன்னொரு அம்பாஜி கோயிலையும் பார்க்கலாம். ரோப்வேலேருந்து இறங்கி ஒரு 10 ஸ்டெப்பு மேலே ஏறினாலே கோவில் வந்துடுது. ஃப்ரீ ஃபுட்வேர் கவுண்டர்னால் இருக்குது. நல்லா சர்வீஸ் பண்ணுறாங்க. இந்த கோயிலோட ஸ்தல வரலாறு, சிவனுடைய ருத்ர தாண்டவத்திற்கு பிறகு சதிதேவியோட இதயம் வந்து இந்த இடத்துல விழுந்ததாக சொல்கிறாங்க. 51 சக்தி பீடத்தில் இது ஒரு பீடம். மேலும் மகிஷாசுரங்கிற அரக்கனை வதம் செய்யறதுக்காக தேவி இங்கே வந்து மகிஷாசுர மர்தினின்னு பட்டம் பெற்றதாக இந்த இடம் குறிப்பிடப்படுறாங்க. ராமாயணத்தில் ராமர் வந்து அம்பாவை வழிபட்டு ராவணனை கொலை பண்ண அஜய் என்ற தெய்வீக அம்பை வந்து இந்த இடத்துல பெற்றதாகவும் சொல்கிறாங்க. மேலும் கிருஷ்ணருடைய குழந்தை பருவத்தில் யசோதாவும் நந்தரும் சிவபெருமானுடைய ஆசிகளை பெறறதுக்காக இங்கே கிருஷ்ணருக்கு மொட்டை அடித்த இடமும் சொல்கிறாங்க. ஒரு அணையாத விளக்கு இருக்குது, அதை தான் இங்கே நாங்கள் தரிசனம் செஞ்சோம். இந்த கோவில்லையே பைரவர், கணேஷ்ஜி, அப்புறம் அம்பாளுடைய மூர்த்திகள்லாம் இருக்குது பார்த்தோம். நவராத்திரியும் போது அதிகமாக கூட்டம் இருக்கும். இங்கே இருக்கிற விக்கிரகம், அப்புறம் கோவில் எல்லாம் பளிங்கி கல்லால் கட்டியிருக்காங்க. கோயில் வளாகத்தில் யாக பூஜையும் நடந்தது, அதையும் பார்த்தோம். சக்தி பீடம் கோயிலை தரிசனம் பண்ணணும்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக இந்த கோயிலுக்கு வந்துட்டு போகலாம். கோயில் சின்னதாக இருந்தாலும் தெய்வீகத்தன்மையும் புனிதத்தன்மையும் இருக்குது இந்த கோவிலில். கோயிலுக்கு அருகே கூல்ட்ரிங்க்ஸு, டீ காஃபி குடிக்க கடைகள்லாம் இருக்குது. திரும்ப தரிசனம் முடிச்சுட்டு ரோப் கார்லேயே திரும்பி வந்தோம். இங்கே ரோப் காரு ஃபாஸ்ட்டாக மூவ் ஆகுது. ஒரு ரோப் காரில் 4 பேர் உட்காந்துட்டு போகிறாப்புல செஞ்சுருக்காங்க. சேஃப்டியாகவும் இருக்குது. ஹைட்டில் இருக்கிறதுனால நல்ல காற்று, ஜில்லுன்னு காற்று அடிக்குது. ரோப்வேலேருந்து திரும்பி வரப்போ அம்பாஜி மெயின் கோயிலையும் பார்க்கலாம். தங்க முலாம் பூசப்பட்ட உள்ளது தான் அந்த மெயின் கோவில். இங்கேருந்து பார்த்தா ஃபுல்லாக அம்பாஜி நகரம் ஃபுல்லாகவே தெரியும், பார்க்கலாம். 1 மணி நேரத்தில் இந்த கோயிலை வந்து தரிசனம் செஞ்சுட்டு ரிட்டர்ன் வந்துடலாம். ரோப்வேலேருந்து ரிட்டர்ன் ஆனால் ரெஸ்டாரண்ட் இருக்குது. அங்கே ஐஸ்கிரீம், அப்புறம் சாப்பாடு, டிஃபன் எல்லாமே கிடைக்கிது. இப்போ குழந்தைங்களுக்கு நிறையா கேம்ஸ்னால் இருக்குது. கப்பர் கோயிலை தரிசனம் முடிச்சுட்டு நெக்ஸ்ட்டு அம்பாஜி கோயிலுக்கு போனோம். டாக்ஸி டிரைவர் கூட்டம் இல்லாமல் வேறு என்ட்ரி வழியாக எங்களை அழைச்சிட்டு போனார். இங்கே இருக்கிற அம்பாஜி கோயிலுக்கு ஃபோனுன்னா அலோடு கிடையாது. அம்பாஜி பிரதான கோயிலில் எந்திரத்தை தான் சிலைகள் போல் வடிவமைக்கப்பட்டு இங்கே பூஜை பண்ணுறாங்க. எந்திரத்துக்கு பேர் விஸ்வ எந்திரம்.
கோவில் நுழைவாயில் சிற்பங்கள்லாம் பொறிக்கப்பட்டு ரொம்ப அழகாக இருக்குது. கோயிலோட கோபுரம் வெள்ளை பளிங்கு கல்லால் கட்டப்பட்டு கோயிலுக்கு மேலே வந்து தங்க முலாம் பூசப்பட்டு இருக்குது. நீங்கள் நேரில் வந்து பார்த்தா அப்படியே ஜொலிக்கும். அந்த கோயில் வந்து அப்படி இந்த கோபுரம்னா அப்படியே ஜொலிக்கும். கப்பர் கோயிலில் இருக்கிற கோவிலையும் இந்த கோவிலையும் பார்த்துட்டு போனால் தான் அம்பாஜியோடைய ஃபுல் தரிசனம் நமக்கு கிடைக்கும். கோயிலுக்குள்ளே போகும்போது பூவு அப்புறம் அந்த சாமிக்கு சாத்துறதுக்கு துண்டுனா வாங்கிட்டு போகலாம். நவராத்திரியும் போது வந்தால் இங்கே அதிகமாக கூட்டம் இருக்கும். 51 சக்தி பீடத்தில் இதயம் விழுந்த இடம், இந்த இடத்தையும் அதே மாதிரி அந்த கப்பர் கோயிலில் இருக்கிற கோவிலையும் சாமியும் பார்த்துட்டு வந்தால் தான் முழு பலனும் கிடைக்குன்னு சொல்கிறாங்க. அதனால் இங்கே வந்தால் 2 கோயிலையும் நீங்கள் பார்த்துட்டு போங்க. வயதானவங்கன்னா வந்தேன்னு வேறு ஒரு என்ட்ரியால் போனேன்னு சீக்கிரமாக தரிசனம் பண்ணி முடிச்சிடலாம் இந்த கோவிலை. அந்த டாக்ஸி டிரைவர் சொன்னார், நரேந்திர மோடிஜியோட வீடு வந்து இங்கேருந்து 150 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் தான் இருக்குது. அவரும் இந்த கோயிலுக்கு அடிக்கடி வருவாராம் தரிசனம் செய்வதற்கு. நெக்ஸ்ட்டு அம்பாஜி கோயிலேருந்து 8 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள கோட்டேஸ்வர் கோயிலை போய் பார்க்கலாம். கோட்டேஸ்வர் கோயிலோட பின்புறத்தில் ஒரு புனித குளம் இருக்குது. கோமுக் பாறையிலேருந்து சரஸ்வதி நதி இங்கே தான் பிறக்குதுன்னு சொல்கிறாங்க. சரஸ்வதி நதி இங்கேருந்து தான் உற்பத்தி ஆகுதுன்னு சொல்கிறாங்க. இங்கே இருக்கிற லிங்கம் ஸ்வயம்பு லிங்கம். ராமாயணத்தில் ராவணனுக்கு சிவபெருமான் வந்து லிங்கத்தை கொடுத்ததா சொல்கிறாங்க. அந்த லிங்கம் தான் இங்கே இருக்குன்னு சொல்கிறாங்க. ஒரு அமைதியான இடத்துல இயற்கை சூழலில் ரொம்ப அருமையாக இருக்குது இந்த கோவில். இந்த கோவிலில் யாக பூஜையெல்லாம் நடந்து கொண்டே இருக்குது. கோவிலுக்குள்ளேயே பூவுனா விற்குது. அங்கேயே நம்ம பூ வாங்கி சாமிக்கு சாத்தலாம். நார்த் இந்தியாவில் நாமளே சிவனுக்கு பூலாம் சாத்தலாம். சிவன் தரிசனம் ரொம்ப அருமையாக இருந்தது. கோவிலும் பளிங்கு கல்லால் கட்டப்பட்டு ரொம்ப ரொம்ப அருமையாக இருந்தது. சுற்றியும் நல்ல மலைகள்லாம் இருந்து ரொம்ப நிசப்தமாக இருந்தது இடம். கோவிலை சுற்றி நிறைய சன்னதிகள்லாம் இருக்குது. அம்பாஜி கோயிலுக்கு வர்றப்ப கண்டிப்பாக இந்த கோயிலையும் வந்து பார்த்துட்டு போங்க. அம்பாஜி கோயிலுக்கு அருகில் இருக்கிற காமாட்சி அம்மன் கோயிலை பார்க்கலாம். கோயில் வந்து தென்னிந்திய முறைப்படி கட்டப்பட்டிருக்கு. இந்த கோயில் சங்கராச்சாரியர் மடத்தோட தொடர்பில் இருக்கிற கோயில். இந்த கோயிலில் என்ன சிறப்புன்னா எல்லா சக்தி பீடத்தையும் ஒரே இடத்துல பார்த்துடலாம். குஜராத்தில் உள்ள கலையும் தென்னிந்திய கலையும் கலந்து இருக்கிறாப்புல இருக்குது இந்த கோவில். தமிழ்நாட்டில் இதுமாரி நிறைய கோயில்கள் இருந்தாலும் வடநாட்டில் இந்தமாரி கோயில் வந்து பார்க்குறப்போ ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. சக்தி பீடத்துக்கு அருகில் காமாட்சி அம்மன் கோயிலை தரிசித்ததில் அவ்வளோ மன நிம்மதியாக இருந்தது. அம்பாஜியை தரிசிக்க வரவங்க கண்டிப்பாக நீங்கள் காமாட்சி அம்மன் கோயிலையும் வந்து பார்த்துட்டு போங்க. ராஜகோபுரமும் அர்த்த மண்டப கோபுரத்தையும் பார்த்தா அவ்வளோ விசேஷம். நெக்ஸ்ட்டு அம்பாஜி நகரத்துக்கு பக்கத்திலே இருக்கிற நேமிநாத் பகவானுடைய ஜெயின் கோயிலை போய் பார்க்கலாம். இந்த கோயில் பேர் கும்பாரியா ஜெயின் கோயில். இந்த கோயில் 1932ஆம் ஆண்டு விமால் சராலால் கட்டப்பட்டது. இந்த கோவில் ஜெயின் மதத்தை பின்பற்றுவங்க கூடிய யாத்திரையில் 5 புனித யாத்திரையில் இது ஒரு புனித யாத்திரை ஸ்தலம். அவங்களுக்கு ஒரு ஸ்தலம் ஷிகர்ஜி ஜார்க்கண்டில் இருக்குது. இன்னொரு ஸ்தலம் அஷ்டபாத் இமயமலையில் இருக்குது. இன்னொரு ஸ்தலம் கிர்னார் குஜராத்தில் இருக்குது. சத்ருஷயா அப்படிங்கிறது குஜராத்தில் இருக்குது. பெரிய வளாகத்தில் நிறைய கோயில்கள் இருக்குது. நிறைய சிற்ப வேலைப்பாடுகளுடன் ஒவ்வொரு கோயிலும் நல்லா பிரம்மாண்டமாக இருக்குது. எல்லா கோயிலுக்குள் உள்ளே போனேன்னா குளிர்ச்சியாகவும் அதே சமயம் வெளிச்சமாகவும் இருக்குது. எல்லா சிற்ப வேலைப்பாடுகள்லாம் பொறுமையாக பார்த்துட்டு வரத்துக்கு நிறைய டைம் எடுக்கும். இந்த மெயின்குள்ளே உள்ளே போனால் தான் பூஜைகள்லாம் நடக்குது. இங்கே அடுத்தடுத்து 2-3 கோயில் வந்து உள்ளே போயிட்டு வந்து பார்த்தோம் நாங்கள். ஒவ்வொரு கோயிலுக்குள்ளேயும் இதேமாரி சிற்ப வேலைப்பாடுகள் ரொம்ப மைன்யூட்டாக பண்ணி வச்சுருக்காங்க.
கோயில் வந்து நீட்டாக க்ளீனாக இருக்குது. இவ்வளோ வேலைப்பாடு உள்ள கோயிலை பார்க்குறதுக்கு கூட்டமான இங்கே யாரும் ரொம்ப வர்றது கிடையாது. நாங்கள் போனப்போ கூட்டமே இல்லை. ஒவ்வொரு தூண்லேயும் அவ்வளோ சிற்பங்கள் இருக்குது. கலையை விரும்புகிறவங்க கண்டிப்பாக இந்த கோயிலுக்கு ஒரு முறை வந்து பார்த்துட்டு போங்க. எல்லா சன்னதியிலையும் புத்தரோட சிலைகள் இருக்குது. இவ்வளவு வரலாற்று சிறப்புமிக்க இந்த கோயில் ரொம்ப நிசப்தமாக இருக்குது. நாங்கள் வந்தப்போ ஒரு ஜெயின் ஃபேமிலி பஸ்ஸில் எல்லாரையும் அழைச்சிட்டு வந்து இந்த கோயிலை வந்து தரிசனம் செஞ்சுட்டு போனாங்க. கோட்டேஸ்வர் சிவன் கோயில் போயிட்டு வர வழியில் நிறைய கடைகள்லாம் இருக்குது. அங்கே இந்த இஞ்சி பூண்டு இடிக்கிற இதெல்லாம் 100 ருபீஸ்க்கு, அப்புறம் சப்பாத்தி கல் 100 ரூபா, அப்புறம் கணேஷ் சிலைனா வாங்கினோம், யானை சிலைனா வாங்கினோம். ரொம்ப கம்மியான விலையில் கிடச்சிது. இந்த ட்ரிப்பில் வரப்போ நிறைய கோயில்கள் தான் பார்த்தோம். நிறைய லேக்கு, சின்ன சின்ன நீர்வீழ்ச்சிகள், அப்புறம் வந்து நிறைய காடுகள்லாம் இருக்குது. அதெல்லாம் பார்க்குறதுக்கு மழை காலத்தில் வந்தால் இங்கே ரொம்ப நல்லா இருக்குன்னு சொன்னாங்க. இந்த ரோட்டுக்கு 2 சைட்லேயும் தண்ணி வந்து அதிகமாக போகுமா, அதுவே பார்க்குறதுக்கு நிறையா பேர் வருவாங்களாம். மேலேருந்து மலையிலேருந்து அவ்வளோ தண்ணி வந்து கொட்டுமா மழை காலத்தில். இங்கே இருக்கிற டாக்ஸிக்காரங்கன்னா நார்மல் ரேட்டு தான் கேட்குறாங்க. அதனால் நம்ம தனியாக ஒரு டாக்ஸி எடுத்துகிட்டு போனோன்னா எல்லா இடத்தையும் பார்த்துட்டு வந்துடலாம். அபு ரோடு ரயில்வே ஸ்டேஷனுக்கு எழுத்தாப்புல பெரிய மார்க்கெட் இருக்குது. அங்கே நிறைய ஹோட்டல்லாம் இருக்குது. அங்கே ஒரு ஹோட்டலில் நல்லா சாப்பாடு சாப்பிட்டோம். தோசைனா நல்லா இருந்தது. இந்த வீடியோ உங்களோட ஷேர் பண்ணதில் ரொம்ப சந்தோஷம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். சப்ஸ்கிரைப் மை சேனல். தேங்க்யூ.